ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மாரன் விலாக்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பைக் டாக்ஸியை பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் கூட தெரிஞ்சவங்க யாராச்சும் ரேப்பிடோ, ஊபர், ஓலா ஓட்டினாங்க அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் எனக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நானும் பைக் டாக்ஸி ஓட்டிருக்கேன். இப்போது இந்த பைக் டாக்ஸி ஏன் பேன் பண்ண சொல்கிறாங்க? ஆட்டோக்காரங்க மட்டும் தான் போராட்டம் பண்ணுறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. பைக் டாக்ஸியை பேன் பண்ணுங்க, சேஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க. 100% சொல்லுவேன், பைக் டாக்ஸி சேஃபான ரைடு தான். சரிங்களா? இது வரைக்கும் ஒரு கேஸ் வந்ததில்லை. இந்த மாதிரி என் பொண்ணு ரேப்பிடோவில் போனாங்க, என் பையன் ரேப்பிடோவில் போனான், தொலைஞ்சு போயிட்டான், இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி தவறான செயலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கேஸ் வந்ததில்லை. அதுக்கப்புறமும் எப்படி நீங்கள் பைக் டாக்ஸியை நீங்கள் அன்சேஃபு, சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க? எனக்கு புரியல. ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு காசு வாங்குறதுக்கு, ஆட்டோக்காரர் சொல்கிறேன், உங்கள் இஷ்டத்துக்கு காசு வாங்குறதுக்கு பைக் டாக்ஸி பேன் பண்ணிட்டா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு காசு வாங்கலாம் இல்லையா? அதானே அது பேன் பண்ணுறீங்க. அதாவது பைக் டாக்ஸின்றது ஒரு சேஃப்டியான ரைடு, ஃபாஸ்ட்டாகவும் ரைடு, மிக மணி லெஸ்ஸான ரைடு. சரிங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் காசு வாம்பிங்க, ஆட்டோக்காரர் சொல்கிறேன், உங்கள் இஷ்டத்துக்கு காசு வாம்பிங்க, அதுக்கு நீங்கள் பைக் டாக்ஸி பேன் பண்ணணும். அதை மட்டும் தானே. ஏன் அப்படி பண்ணுறீங்க? அதாவது எம்ஜிஆர் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஆஷா பிக்கப் பண்ணுவாங்க. 100 ரூபாமா, 150 ரூபாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் ஓட்டும்போது 27 ரூபா காமிக்கும், 20 ரூபா கொடுத்துட்டு போவாங்க. நான் வாங்கிப்பேன், ஏன்னா பரவாயில்ல விடுங்க, பிரச்சனை இல்லை, ஒரு லாபத்துக்காக நான் ஓட்டணும் நினைக்கல, ஓகே நம்ம ஒரு சேவையாக பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதாவது பைக் டாக்ஸி லாபம் எதிர்பார்க்கல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க சேஃப்டியாக விட்டுட்டு அவங்க கொடுத்தா வாங்கிப்பேன், இல்லை அப்படின்னா வாங்க மாட்டேன்னா சொல்கிறது, கம்மியாக கொடுத்தா கூட வாங்கிப்பேன். அவங்களும் கொடுப்பாங்க, டிப்ஸும் கொடுப்பாங்க, சேர்த்து போடுவாங்க, சில பேர் இருக்காங்க. ஆனால் நான் சொல்லிக்கிறேன், பொண்ணுங்க மட்டும் கரெக்டாக போடுவாங்க. உண்மையாக தான் பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஆனால் அவங்க ஒரு பாய் ஃப்ரெண்டு வந்துட்டாலே எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்க யாராச்சும் தெரியாதவங்க வந்துட்டாலே அவங்க கரெக்டாக அக்யூரேட்டாக போடுவாங்க அமௌண்ட்டு. பசங்க அப்படி இல்லை, அதில் அமௌண்ட் காமிச்சோட எக்ஸ்ட்ராவே 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஸோ அவங்க காசு அவங்க இஷ்டம், அதை நம்ம போட்டு ஒசலானா நம்ம கேட்கறதில்ல. இருந்தாலும் இப்போது பைக் டாக்ஸின்றப்போ ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான, செக்யூரான பைக் டாக்ஸி தான். ஆனால் இப்போ இல்லாதவங்க, ரொம்ப ஏழ்மையானவங்க பார்த்திங்க அப்படின்னா பைக் டாக்ஸி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அமௌண்ட் கம்மியாக இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, சும்மா கீழே கிடக்கல. சரிங்களா? ஒரு மாதத்து சம்பளம் வந்ததுக்கப்புறம் வீட்டு வாடகை, ரீசார்ஜு, இது மாதிரி ஏகப்பட்ட அமௌண்ட் கரையும், அப்படியே கரைஞ்சிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கான ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, அத்தியாவசிய தேவை நிறையா இருக்குது. காசு நிற்காது. 10K 15K 20K சேலரி வாங்குறவங்களாம் பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போவும் சொல்கிறேன், நான் எங்கள் அப்பாட்ட கற்றுக்கிறது எப்படின்னா, இல்லாதவங்கள்ட்ட அமௌண்ட்டு கம்மியாக தான் வாங்கணும். பாவம் இல்லையா? அவங்களும் கஷ்டப்பட்டு தான் நுழைச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கொண்டு வராங்க காசை. அதை அசால்ட்டாக 150 ரூபா கூட 100 ரூபா கொடுன்னு சொல்லி நம்ம அநேகமாக பண்ணக்கூடாது. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அந்த அமௌண்ட் கரெக்டாக ஆச்சுன்னா வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஆனால் அப்படி தான் நான்லாம் எங்கள் அப்பா கூட பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அசலும் கொடுத்துருவேன் பொருளை. நான் நஷ்டம் கொடுக்க மாட்டேன், அசலும் கொடுத்துடலாம் பொருளை. இப்போ நம்ம 10 ரூபா வாங்கினா 10 ரூபா கொடுத்துடலாம், 8 ரூபா 8 ரூபா கொடுத்துடலாம், அதை விட கம்மியாக கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் மேக்ஸிமம் கொடுக்க தேவை. ஏன்னா உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது, அவங்க லாஸ் ஆகக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அசலாக கொடுத்துருங்க, நஷ்டம் கொடுக்காதீங்க பொருளை. ரொம்ப லாபம் இருக்காதீங்க, ஓரளவுக்கு லிமிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதான் நான் சொல்ல வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் சொல்கிறதுல நினைக்கிறேன். இதுவும் புரியல அப்படின்னா எம்ஜி வீடியோ பாருங்கள், மதன் கோரியான வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ என் வீடியோ பார்க்கணும் அவசியம் இல்லை. இது ஏன்னா அப்படின்னா நான் பைக் டாக்ஸி ஓட்டிருக்கேன், அதனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன், பைக் டாக்ஸி பெஸ்ட்டு டாக்ஸி தான். நம்மளுடைய இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பான ஒரு பைக் டாக்ஸி. ஊபர் பெஸ்ட்டு. ஊபர்னால் கமிஷனே கிடையாது. ஊபர்லாம் 4 ரூபா 5 ரூபா 800 ருபீஸ் கட்டினா போதும், 1 டே ஃபுல்லாக ஓடிக்கலாம், 20 ரூபா ஓடிக்கலாம், பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி கட்டினீங்க அப்படின்னா நாளைக்கு இன்றைக்கி 10 மணிக்கு கட்டுறீங்க அப்படின்னா 18 ரூபா, நாளைக்கு நைட்டு 10 PM ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது ஊபரில். ஓலா ஓட்டுறதில்ல. ரேப்பிடோ சாமி, ஆனால் கமிஷன் பயங்கரம் ரேப்பிடோலாம். அதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம் ரேப்பிடோ தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பைக் டாக்ஸி பேன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுங்கள். நோ பேன் பைக் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போடுங்க. கண்டிப்பாக அதை போட்டால் கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும். மற்ற இதெல்லாம் பண்ணிட்டு போகிறான் அவன் பைத்தியக்காரன். தமிழ்நாட்டில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதில் இதுவும் ஒன்றா இருக்குது பைக் டாக்ஸி. ஸோ அதனால் ரேப்பிடோ கூப்பிடோன்னு சொல்லாதீங்க, ரேப்பிடோ ஊபர் ஓலான்னு இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க ரேப்பிடோ ஊப்பிடோன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அந்த ஆப்பை கிண்டல் பண்ணிக்கிட்டு எனக்கு புரியல. அதனால் நான் ரேப்பிடோன்னு சொல்ல வரல,
ஊபர் பெஸ்ட்டுங்க என்னை பொறுத்தளவுக்கு. ஓகேவா, ஊபர் பெஸ்ட்டு. ஸோ சொல்லிட்டேன், ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். பைக் டாக்ஸி வாழ்க.